எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். இது நாம் செய்கிறது பார்த்தீங்கன்னா மாம்பழ பாயாசம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் மாம்பழம் பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்துருக்குறேங்க. பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துருக்குறேங்க. உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கணுங்க. கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்க, இதுக்குள்ள இருக்கிற அந்த சதை பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. மாம்பழத்தோலெல்லாம் எடுத்துட்டுங்க. அதை சதைப்பகுதி மட்டும் எடுத்துருக்கேங்க. இதுக்கு நம்ம மிக்சியில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதுக்கு தண்ணி சேர்த்தக்கூடாதுங்க. இது அப்படியே நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மாம்பழ சதைப்பகுதியெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இதை நம்ம ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாங்க. திராட்சை முந்திரி நம்ம வறுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நான் ஒரு 10-15 முந்திரி சேர்த்துக்கிறேங்க. முந்திரி வறுபட்டு இருக்கும்போதே நம்ம திராட்சை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு இந்த நெய்யிலேயே பார்த்திங்கன்னா நம்ம சேமியா வறுத்துக்கலாங்க. சேமியா அளவுன்னு பார்த்திங்கன்னா 1/4 கப் எடுத்துருக்கேங்க. வறுத்த சேமியாவும் இந்த மாதிரி கொஞ்சம் நெய்யில் நம்ம வறுத்துக்கணுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த கலர் வந்தது நம்ம எடுத்துடலாங்க. வேறு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. பால் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குறேங்க. இது பேக்கெட் பால் தான் எடுத்துருக்குறேன். அதுதான் கொஞ்சம் க்ரீமியாக நல்லா திக்காக இருக்குங்க. அதுக்காக ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குறேன். இந்த 1/2 லிட்டர் பால் நல்லா பொங்கி வரட்டுங்க. பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. பால் 2 தடவை பொங்கி வரணுங்க. நம்ம வறுத்து வச்சு சேமியா சேர்த்துக்கலாங்க. ஜவ்வரிசி நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தேங்க. அது தனியாக நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டுங்க ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. அப்போ நல்லா சேமியாவும் ஜவ்வரிசியும் இனி இந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு சேர்த்த வேண்டியதெல்லாம் நம்ம சேர்த்திட்டோங்க. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஆற வைக்கணுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த மாம்பழ பியூரி இதில் சேர்த்தணுங்க. நம்ம இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இந்த திராட்சை முந்திரி இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சுங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட இந்த மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுவோங்க. பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பீசஸ் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ இதை நம்ம இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மாம்பழ பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க.